மறுவளை கஞ்சிங்கிறது மருந்தா உடம்புல வேலை செய்யறது. கஞ்சிங்கிறது உணவா உடம்புக்கு தேவைப்படுறது. ரெண்டுக்கும் அடிப்படை ஆதாரம் அரிசி தான். அரிசினா அது வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிகப்பா இருக்கலாம், பழுப்பா இருக்கலாம், மஞ்சளா இருக்கலாம், பச்சையா இருக்கலாம், நாவப்பழ கலர்னு சொல்லக்கூடிய இண்டிகோ கலர்ல இருக்கலாம். இதெல்லாம் மரபு அரிசி. எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கங்க. இப்ப முன்னாடி கஞ்சி வைக்கிறது உங்களுக்கு தெரியும், அதுவே சொல்லி தர வேண்டிய இடத்துல இருக்கும். கஞ்சி வச்சு அதை சூடா குடிச்சீங்கன்னா உணவா வேலை செய்யுது. பசி ஆத்திர தண்ணில உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்து உப்பு சத்தை கொடுக்குது. இது கஞ்சி. அதே வார அரிசிய, ஏதோ ஒரு அரிசிய உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கீங்க, எத்தனை டம்ளர் தண்ணி தேவைப்படுங்கிறதுக்கு ஏற்ப 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ 1 கிலோவோ போட்டு ஒரு மண் கலயத்துல அந்த அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி கஞ்ச வச்சு இறக்கி வச்சிடணும். மேல ஒரு மண், அதுலயே மடக்கு மூடிங்கிறது இருக்கும். அது இருட்டுல இருக்கணும், வெளிச்சம் படக்கூடாது, உஷ்ணம் படக்கூடாது. இதை எடுத்து வச்சிட்டீங்கன்னா இரவோ மதியமோ செஞ்சு வச்சீங்கன்னா அடுத்த நாள் காலையில எடுத்தீங்கன்னா அந்த மறுவளை கஞ்சி தயாரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 விஷயத்த நீங்க கணக்குல எடுத்துக்கணும். காலையில எடுத்து அதை திறந்து பாக்குறப்பே நல்ல ரம்யமான ஒரு ஒரு மெல்லிய ஆடை மாதிரி படியும், சாம்பல் பூத்ததுல இந்த ஈயம்னு சொல்லக்கூடிய திறமை நுண்ணுயர்ல படிக்கிறது மாதிரி ஒரு இருக்கும். அதை முகர்ந்து பாத்தீங்கன்னா நல்ல மனம் வீசணும், நறுமணமா இருக்கணும், மென்மையான மனம், நல்ல ஆர்வமா இருக்கணும், துர்நாற்றம் வீசக்கூடாது. அப்ப கண்ணால பாக்குறப்பயும் நல்லா இருக்கணும், வாசனையும் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் மறுவளை கஞ்சி. இப்ப எப்படி சாப்பிடுறது? ஆளுக்கு ஒரு டம்ளர், 5 பேர் இருக்கும், 5 டம்ளர் அதுல இருக்கு. அந்த காலையில எந்திரிச்சோன்னா அதை ரெண்டையும் பார்த்துட்டு வடிகட்டுங்க. அந்த தண்ணியை 5 பேர் குடிச்சிட்டீங்கன்னா அங்க தண்ணி குறைஞ்சு போயிடுது இல்லையா? மறுபடியும் அதே 5 டம்ளர் தண்ணியை அதுல ஊத்துங்க. அதை ஊத்தி என்ன பண்ணணும்னா நேரடியா சூடு பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு வேற ஒரு பாத்திரத்துல தண்ணிய வச்சு அந்த தண்ணி சூடு வந்தோம்னா இந்த களையத்தை தூக்கி அது உள்ள வச்சு அந்த தண்ணி வெப்பத்துல இந்த பானை சூடு வரணும். கொதிக்க கூடாது, மென்மையான உஷ்ணம் வரணும். அந்த உஷ்ணம் வந்துருச்சுன்னா அதை எடுத்து வச்சு மூடிய போட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஆறி போயிருக்கும், அதை இழுத்து குடிச்சுக்கலாம். இப்படி தினசரி செய்யலாம். ஒரு வாரமும் வச்சுக்கலாம், ஒரு மாசமும் வச்சுக்கலாம். அப்ப தினசரி நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம். கண்ணால பாக்கணும் நல்லா இருக்கான்னு, முகர்ந்து பாக்கணும், நறுமணம் வீசணும். இது 2 இருந்தா மறுவளை கஞ்சி. அப்ப அரிசியை பொறுத்த வரைக்கும் அவிச்சு அந்த அரிசியை பாயில் பண்ணி செய்யக்கூடியதுல கஞ்சி ஒண்ணு பார்த்தோம், மறுவளை கஞ்சி ஒண்ணு பார்த்தோம். கஞ்சி உணவா வேலை செய்யும், மறுவளை கஞ்சி மருந்தா வேலை செய்யும். இது இல்லாம இன்னொன்னு இருக்கு. அரிசியை எடுங்க, அது கருங்குருவை, நம்மளுடைய அரிசி வச்சுக்கங்க. கருங்குருவை எடுத்து நல்லா 1 கிலோவோ 2 கிலோவோ பெரிய மண்பானையில போட்டு நல்ல தண்ணியை ஊத்தி அவிக்க கூடாது. அதை அப்படியே மண்ணுல புதைச்சி மூடிய போட்டு மூடி வச்சிருங்க, பூமிக்கு அடியில புதைச்சிருங்க. அதை கிட்டத்தட்ட 30ல இருந்து 90 நாள் கழிச்சு அதை வெளியில எடுங்க. எடுத்து அந்த தண்ணிய சூடு பண்ணாம குடிங்க. அது பரம ஔஷதம், அனைத்து நோய்க்கும் மருந்து. அப்ப அரிசியிலேயே நிறைய மருந்து செய்யலாம். கூடுதலாவும் இப்ப நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன், அரிசிதான் உடம்ப காக்கும், பசியாத்து நோயை வரும்.